ஓம் சக்தி. என் அன்பு தங்கமே, இன்று உனக்கு ஒரு நன்மை நடந்துள்ளது. என்னம்மா, எனக்கு என்ன நன்மை நடந்துள்ளது? எனக்கு எப்பொழுதும் தீங்கும் கெடுதலும் மட்டும்தானே நடந்து கொண்டே இருக்கின்றது. பின்பு என்ன புதியதாக நன்மை நடந்துள்ளது என்று தானே கேட்கின்றாய்? உன்னுடைய இந்த கேள்விகளுக்கு பதிலை கூறுகின்றேன் கேள். நீ உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வேண்டுமானாலும் பட்டிருக்கலாம். ஆனால் அனைத்துமே ஏதாவது ஒரு காரணத்திற்கு மட்டுமே இருக்கலாம். எல்லாமே என்னுடைய அனுமதியால் மட்டுமே நடந்தது. சாகலாம் என்று கடலில் வீழ்ந்தவன் கை நிறைய முத்துக்களுடன் திரும்புவதும் உண்டு. முத்து எடுக்க சென்றவன் செத்து போனதும் உண்டு. நோக்கம் மட்டுமே உன்னுடையது, ஆக்கம் என்னுடையது. உனக்கு என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது, எப்பொழுது கஷ்டம் தர வேண்டும், எப்பொழுது சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு எல்லாமே தெரியும். அது போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு நாட்களாக நான் குறித்து வைத்தபடியே நடந்து கொண்டே இருக்கின்றது. உன்னுடைய சோதனை காலம் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனிமேல் சாதனை செய்யவே நீ பிறந்துள்ளாய் என்பதை நீ உணரப் போகின்றாய். பிரச்சனை கொடுக்க மட்டுமே நான் உன்னை படைக்கவில்லை. சிங்கத்தின் இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை இறைவன் படைத்திருக்கவே மாட்டான். அது போலத்தான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் சமாளிக்கும் திறனை நிச்சயம் கொடுப்பான். நீ கவலைப்படாமல் இரு. நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் பொறுமையாகவும் இரு தங்கமே. இனி நீ மகிழ்ச்சி பாதையிலே செல்ல போகின்றாய். ஓம் சக்தி.